ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இன்றைக்கி டேட் 18 ஜூன் 2021. இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் லிபர்ட்டி பற்றி. நியூஸ் ஆர்டிக்கல் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைன்னாலும் இந்த டேர்ம் லிபர்ட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ லிபர்ட்டி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெர்டர்னிட்டி அந்த 3 ஐடியால்ஸும் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதாவது 1789லேருந்து 1799 நடந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெர்டர்னிட்டின்ற கான்செப்டை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பலில் லிபர்ட்டி அப்படின்ற வேர்ட் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எங்கன்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் லிபர்ட்டி அப்படின்ற வேர்ட் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ லிபர்ட்டி அப்படின்ற வேர்டோட டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிபர்ட்டி அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரைன்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போனீங்கன்னா அது உங்கள் பொலிட்டிக்கலாகவோ இல்லை சோஷியலாகவோ எந்த ஒரு விதமான தடங்கள் அப்படி இல்லாமல் இந்த வேலையை செய்கிறதுக்கு கண்டூசிவான ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, அப்படி ஒரு சொசைட்டியில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா அது ஒரு லிபர்ட்டியோடு நீங்கள் வாழ்கிறதா அர்த்தம். அண்ட் ஆல்சோ உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கண்ட்ரியில் அவைலபிளாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது. பிகாஸ் உங்களுக்கு இருக்க அதே லிபர்ட்டி உங்களோட பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கும் அதே இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸோட, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட லிபர்ட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் கேரண்டி பண்ணுது. பட் ஸ்டில் இவ்வளோ பிக் கான்செப்டாக இருந்தாலும் இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. பட் ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது லிபர்ட்டி பை ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் மூலமாக உங்களுக்கு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெர்டர்னிட்டி போன்ற குவாலிட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் தீப்பூர் பில் ஃப்ரம் அசாம். இது வந்து ஹிந்துவில் வந்து அசாமில் இருக்கிற தீப்பூர் பில் வழியாக போகிற ரயில்வேயால் நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது நியூஸ். ஸோ நம்ம தீப்பூர் பில் பற்றி பார்த்தோன்னா இது வந்து ஒரு பெர்மனெண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். இது வந்து எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திரா வேலியில் இருக்குது. ஸோ இது வந்து அசாமோட ஒன்லி ராம்சர் சைட். 2002 வந்து ராம்சர் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா பயாலஜிக்கல் அண்ட் ஈக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு வெட்லேண்ட் அப்படின்னாலே வந்து அது ஒரு பஃபர் ஸ்டோர். அங்கே இருக்கிற ரிச்சான பயாலஜிக்கல் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா வந்து அங்கே இருக்கிற கம்யூனிட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு ஸ்டார்ம் அப்போ, ஃப்ளட் அப்போ, ரெயின் அப்போ ஒரு ப்ரொடெக்டட் ஜோனாக வந்து அது இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து கவுஹாட்டிக்கு வர ஸ்டார்ம்ஸ் அண்ட் ரெயின் ஃப்ளட்டு வந்து பாதுகாக்கிற ஒரு ஜோனாகவும் தீப்பூர் பில் வந்து இருக்குது. தீப்பூர் பில்லோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அது வந்து பேர்ட் சாங்சுரி அக்கார்டிங் டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஜோன். ஸோ இங்கே வந்து கம்யூனிட்டி ஃபிஷ்ஷிங், அதாவது அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் வந்து கம்யூனிட்டியாக சேர்ந்து அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற எக்கலாஜிக்கலுக்கு அது சஸ்டைனபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷிங்கை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ராம்சர் சைட். ராம்சர் சைட்னா வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். இது எந்த கன்வென்ஷனில் வருதுன்னா ராம்சர் கன்வென்ஷன். அது வந்து 1971 வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. எங்கன்னா ஈரானியன் சிட்டி ராம்சரில். அண்ட் கரண்ட்லி இந்தியாவில் 42 ராம்சர் சைட்ஸ் இருக்குது. பட் அசாமில் இருக்க ஒரே ஒரு சைட் வந்து தீப்பூர் பில். அண்ட் இம்பார்ட்டண்ட் பேர்ட் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுற ஏரியாவாக இந்த தீப்பூர் பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா மைக்ரேட்டரி பேர்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு ஜோன். சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மைக்ரேட்டரி பாத் இந்தியா வழியாக போகுது. அது வந்து அதில் ஒரு ஸ்பாட் தீப்பூர் பில். ஸோ இதை வந்து இம்பார்ட்டண்ட் பேர்ட் ஏரியா பை பேர்ட் லைஃப். இது ஆக்சுவலி பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னலால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ராம்சர் சைட்டில் மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட்னு தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் என்னென்னா எந்த வெட்லேண்டாவது ரொம்ப மனுஷங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, என்விரான்மெண்டலாக ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது, கன்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், உலகத்தில் இருக்கிற மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு இந்த வெட்லேண்டோட கன்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதை வந்து அந்த மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு சில்லிக்கா லேக், ஒடிசாவில் இருக்கிற சில்லிக்கா லேக் வந்து மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் இருந்துச்சு. பட் வந்து இப்போது அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் சில்லிக்கா லேக்கோட டெவலப்மெண்ட் கன்சர்வேஷன் ப்ராக்ரெஸில் போயிட்டுருக்கிறதுனால சில்லிக்கா லேக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் 2
2 நேஷ்னல் பார்க் அண்ட் ரிசர்வ் வந்து மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஒன்று வந்து கியூலடியோ நேஷ்னல் பார்க் ராஜஸ்தானில் இருக்குது அண்ட் லாத்தக் லேக் வந்து மணிப்பூரில் இருக்குது. இது ரெண்டுமே மான்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இதை வந்து மேப் பேஸில் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் முதுமலை டைகர் ரிசர்வ் பற்றி. இது வந்து ஆக்சுவலாக ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஸ்டில் முதுமலை எப்படி இருக்கும், ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எப்பயுமே யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் தமிழ்நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த்தில் இருக்குது, அதாவது கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடோட ட்ரை ஜங்ஷன் மீட் பண்ணுற இடத்துல இருக்குது. ஸோ ஈக்கோலாஜிக்கலி இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இது வந்து லொக்கேட்டட் இன் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு மீட் பண்ணுற இடத்துல இருக்குது. அண்ட் இது வந்து நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லப்படுறதுல ஒரு பார்ட். நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் எதனால கம்போஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், வயநாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நீல்கிரிஸ். இது 4மே சேர்ந்தது தான் நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், வயநாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி, நீல்கிரிஸ் ப்ளஸ் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபார்ம்ஸ் த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த முதுமலை டைகர் ரிசர்வோட ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ், அதாவது இதை வந்து அம்பர்லா ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ்னால் அந்த காட்டுக்கு உரிய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைகர் அண்ட் எலிஃபெண்ட். முதுமலை அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹில் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். அண்ட் நான் இந்த ஆர்டிக்கிளோட எண்டில் ஒரு ப்ரிலிம்ஸ் பேஸ் கொஷின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுவும் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பேஸ் பண்ணது தான். ஸோ கொஷின் என்னென்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் அபவுட் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ யூபிஎஸ்சி கொஷின் அளவுக்கு இல்லைனாலும் இது மாதிரி தான் யூபிஎஸ்சி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் அ கவர்மெண்ட் திங்க் டேங்க் டு ஷேப் குளோபல், ரீஜனல் அண்ட் இண்டஸ்ட்ரி அஜெண்டாஸ். இது கரெக்டாக தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் 1895 அண்ட் CII இஸ் அ பாடி ரெஜிஸ்டர்ட் அண்ட் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். இதில் எது கரெக்ட் எது தப்புன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து திங்க் டேங்க் கிடையாது, இது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் பாடி அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் 1895. ஸோ இது வந்து 1895 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது திறந்திருக்காங்க. அண்ட் CII இஸ் அ பாடி ரெஜிஸ்டர்ட் அண்டர் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1860. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பில்குல் கரெக்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு அப்படின்னா, இது வந்து திங்க் டேங்க் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டோட செகண்ட் பார்ட் வேணால் கரெக்டாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் இதில் தப்பாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட் பண்ணால் ஆன்சர் வந்து 2 and 3. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ட்ரேட் அசோசியேஷன் அண்ட் அட்வொகேசி குரூப், அதாவது இண்டஸ்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் பாடி தான் இது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. 1895 இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட ஹையஸ்ட் கவர்னிங் பாடி நேஷ்னல் கவுன்சில்ன்றது வந்து இண்டஸ்ட்ரி ஹெட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பாலிசிஸை வந்து கவர்மெண்ட் கிட்ட பார்கிங் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஃபேவரபிளான பாலிசியை வந்து இவங்க க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட வியூ ஆஃப் நரேந்திர மோடி அவங்களோட வியூ வந்து ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா. இந்த பாலிசியை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு CII ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது கவர்மெண்ட்டோட கன்சர்ன். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். தேங்க்யூ.